என் பேர் சத்தியவதி அண்ணி. நான் இந்த காலனில எல்லா வீடுகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணி. மனைவி கணவன் என்றால் சேர்ந்து இருக்காம தனித்தனியா இருப்பார்கள் என்று சொல்வார்கள். பலர் சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்குள் சரியான புரிதல் இருக்காது. சிறிய விஷயத்துக்கும் சண்டை போட்டு தங்களது சுயமரியாதையை அவர்களே குறைத்துக் கொள்கிறார்கள் அண்ணி. எந்த ஒரு விஷயத்திலையும் அவர்கள் இருவருக்குள் நட்பு இருக்காது. எங்க காலனிக்கு வந்த புதிய ஜோடியும் இப்படிதான் நடந்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய கணவர் ஏதோ ஒரு வியாபாரம் செய்து எல்லா பணத்தையும் இழந்தாராம். அம்மாவார் அதை காரணமாக வைத்து எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற முயற்சித்து கொண்டு வந்தார். நானும் ஒரு காரணம்னு நினைத்தேன் நன்மி. ஆனா ஒரு முறை அம்மாவார் தன் நெருங்கிய தோழியிடம் உண்மைய சொல்லி அழுது விட்டார். ஐயாவுடன் குடும்ப வாழ்க்கை சரியாக இல்ல, எப்போதும் மனச்சோர்வில் இருப்பார், அவரால் தன்னுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை என்று வருத்தப்பட்டிருப்பதை பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் சரியா கிடைக்காம அம்மாவா அப்படி மனச்சோர்வில் நடந்து கொள்கிறார் என்று புரிந்தது. அம்மாவின் நிலைய பார்த்து எனக்கு மிகவும் இரக்கம் தோன்றுது. நான் அம்மாவிடம் சொன்னேன், முதல்ல கொஞ்சம் அம்மாவுக்கு சந்தேகம் இருந்தாலும் பிறகு விசாரித்து அது வனமூலிகைகளால் செய்யப்பட்ட தயாரிப்பு என்று எந்த பக்க விளைவுகளும் இல்லை என்று உறுதி செய்து அவற்றை ஐயாவுக்கு கொடுத்தார். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஆலோசனை கொடுத்த எனக்கு அம்மா மனத்துக்கு உயர்த்தி வைத்தார். புதிய பட்டுச்சாலையும் வாங்கி கொடுத்தேன். லீவ் முஸ்டாங் இவ்வளவு மகிமை கொண்டதுன்னு நானும் நினைக்கவில்லை. என்ன நடந்தாலும் லீவ் முஸ்டாங் காரணமாக அம்மாவின் வாழ்க்கை நல்லதாக மாறியது. அவ்வளவா? என் பெயர் பிரபாவதி. எனக்கு திருமணம் ஆகி 7 ஆண்டுகள் ஆகிறது. என் கணவர் ஜிம்ல பயிற்சியாளராக இருக்கிறார். அவர் மிகவும் ஹேண்ட்ஸமா இருக்கிறார். எங்கள் ஜோடிய பார்த்து எல்லோரும் பொறாமப்பட்டு விடுவாங்க. எங்கள் குடும்ப வாழ்வில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. காலம் செல்ல செல்ல அவரிடம் ஆர்வம் குறைந்து வருவதை நான் கவனித்தேன். அதற்கான காரணம் என்னவென்று எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு புரியவில்லை. என்ன செய்ய வேண்டுமோ தெரியவில்லை. நேரடியாக அவரிடம் கேட்க மிகவும் தயங்கினேன். இறுதியில துணிச்சலா அவரிடம் அதை எடுக்க சொன்னான். அவரும் மனதில் இதே மாதிரியான எண்ணங்களோட இருப்பதை புரிஞ்சு கொண்ட. இந்த விஷயம் வெளியே தெரிந்தா அவமானம்னு என்று அவர் உள்ளுக்குள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார். அந்த நேரத்துல தான் எங்கள் நண்பர் மூலமாக லீவ் முஸ்டாங் பற்றி தெரிந்தது. இயற்கையான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது என்பதால் எந்த பக்க விளைவுகளும் இருக்காதுன்னு நம்பிக்கையுடன் அவரை கட்டாயப்படுத்தி பயன்படுத்த செய்தேன். என் முயற்சியை வெற்றி பெற்றது. உடல்ல ஏற்படும் சில மாற்றங்கள் வெளியே விரைவில் தெரியாது. நாம் எவ்வளவு முறையா ஜிம்ல பயிற்சி செய்து உடலை பராமரித்தாலும் சில சமயங்கள்ல இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதே உண்டு. அப்போதே நாம் புத்திசாலியான முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவுதான் லீவ் முஸ்டாங். புத்திசாலியான மாற்றமற்ற தீர்மானம். கீழே உள்ள என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்க வீட்டிலேயே டெலிவரி செய்ய கரும்.